வணக்கம் நண்பர்களே. ஆப்பிளை தினமும் சாப்பிட்டால் டாக்டரே பார்க்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம கேட்டு பழகியிருப்போம். இந்த ஒரு பழம் இல்லையா? ஆனால் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மலிவான அதுவும் சீசனபிள் பழங்கள் நம்ம உடலுக்கு ஆப்பிளை விட கூடுதல் சத்தை தருது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்பிளை விட அதிக சத்து தரக்கூடிய 10 பழங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் பழம் மாதுளம்பழம். சொட்ட சொட்ட ரத்தம் தேவையா? அதுக்கு தேவையான அயன், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. முக்கியமாக இப்போ வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மார அடைப்பை தடுக்கிறதுக்கு இந்த பழம் பெரிதும் உதவியாக இருக்குது. பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த பழம் உதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பீனால்ஸ் காம்பவுண்ட் கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. முக்கியமாக பெண்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடணும். பெண்கள், டீனேஜ் பசங்க, குழந்தைகள் அனைவருமே கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கிறணும். அதாவது ஒரு நாளைக்கு அரை பழம் எடுத்துக்கலாம். அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. ரெண்டாவது வாழைப்பழம். இது ஈஸியாக எளிதாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. தாதுவின் உலகிலே நம்பர் 1 ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழைப்பழத்தை. இது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. கிட்னி ஸ்டோனை குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 எடுக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அவங்களுக்கு கிடைக்கும். இதை சாப்பிடும் பொழுது இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக அவங்க எடுத்துக்கலாம். மற்ற அந்த ஆயில் ஐட்டம் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த பனானாவை ஒரு நாளைக்கு 1 சாப்பிடலாம். மூன்றாவது ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால விட்டமின் சியோடைய பவர் ஹவுஸ் ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்மளுடைய தோலும் பளபளப்பு ஆக ஆரம்பிக்கும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கும். இதனால் நம்ம முகங்களில் ஏற்படக்கூடிய முக சுருக்கங்களை தடுக்க செய்யும். இரத்த சோகையை தடுக்க செய்யும். இதில் நிறைய அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு செரிமானம் வேகமாக நடக்கும். மலச்சிக்கலும் தடுக்கப்படும். இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸாவோ எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக ஃப்ரூட்டாக கடிச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான்காவது பழம் ஸ்ட்ராபெரி பழம். இது லோ கலோரி கொண்ட பழம். இதில் ஹை அளவு நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ நிறைய இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, போலேட் அதிக அளவில் இருக்குது. இது ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டி இதில் அதிக அளவில் இருக்குது. நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது ஃபேட் பர்ன் பண்ணக்கூடிய ஒரு பழம். அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும், என்னுடைய கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படி இருக்கவங்க ஸ்ட்ராபெரி பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் நல்ல ஒரு பழம். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு பழம். அதனால் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யாது. இதை நாங்கள் தாராளமாக எடுத்து சாப்பிடலாம். அடுத்து 5வது பழம் அன்னாச்சி பழம். இதில் ப்ரொமலைன் சொல்லக்கூடிய என்சைம் இருக்குது. இது வீக்கங்களையும் இன்ஃப்ளமேட்டரியை க்யூர் பண்ணக்கூடியது. இது முக்கியமாக மூட்டு வலி, கை கால் வலி இப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த அன்னாச்சி பழம் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இதில் விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்கின்னை க்ளோயிங் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் இது டைஜஷனையும் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம். அதனால் மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஷன் சூப்பராக செயல்படும். 6வது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. அதாவது ஆப்பிளை விட 4 மடங்கு விட்டமின் சி அதிகமாக கொண்டது கொய்யாப்பழம். இதில் அதிக அளவில் நார்ச்சத்துக்களும் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் அதிக அளவில் இருக்குது. இது டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடலாம். அதனால் சர்க்கரையை ஸ்லோவாக தான் இது ஏற்றும். ஸோ அவங்களும் கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டு. லங்ஸ்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பழம். இது வில்லேஜில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை கொடுத்த மருத்துவ பழம்.
ஏழாவதாக இருக்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா திராட்சை பழம். இது கருப்பு திராட்சை, சிவப்பு திராட்சை, பச்சை திராட்சை 3 வெரைட்டியாக இருக்க 3மே ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெஸ்வெரட்ரால் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இது செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமாக புற்றுநோயை தடுக்கும் வல்லமை கொண்டது இந்த திராட்சை பழங்கள். பிரெயினை, அதாவது மெமரி, ஞாபக சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த திராட்சை பழங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த பழங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளாக் கிரேப்ஸ், அதாவது கருப்பு திராட்சை வந்து ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுகிறது. திராட்சையில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் டெய்லி சாப்பிட வேண்டாம். வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டாவே உங்களுக்கு போதுமானது. எட்டாவதாக இருக்கக்கூடிய பழம் என்னன்னா மாம்பழம். மாம்பழம்னாவே எல்லாருக்கும் பிடித்தமான பழம். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சீசனபிள் ஃப்ரூட். அதுவும் மே மாதம் கோடை காலம் ஆரம்பித்தாவே மாம்பழம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், எளிதாக கிடைக்கும், விலையும் கம்மி. கண்டிப்பாக இது அனைவருமே வாங்கி சாப்பிட வேண்டும். ஏன்னா இது வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதில் விட்டமின் ஏயோடைய கிங்குன்னு சொல்லலாம். ஏன்னா விட்டமின் ஏ வந்து இந்த மாம்பழத்தில் அதிக அளவில் இருக்குது. அதனால நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறது, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு, வயதானவர்களுக்கு கண் பார்வையெல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் சாப்பிடும்பொழுது கண் பார்வையை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. முக்கியமாக மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அடுத்து நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்தை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா அந்த என்சைம் வந்து இதில் மாம்பழத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம இதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய மூடு பூஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது சீசனபிள் ஃப்ரூட் தான். ஆனால் ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இது விட்டமின் ஏக்கு கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லைஸ் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட எவ்வளவு ஹெவியாக நம்ம சாப்பிட்ருந்தாலும் உடனடியாக செரிமானம் ஆகும். முக்கியமாக நைட் டைமில் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் அதிக அளவில் சுகர் இருக்கும், ஹீட்டையும் தரக்கூடியது. ஸோ நைட் டைமில் அவாய்ட் பண்ணணும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மாம்பழத்தை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. 9வதாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா இளநீருங்க. இளநீர்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் முக்கியமாக கோடை காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் தேடி தேடி வாங்குவோம். அதுதாங்க இளநீர். நம்ம உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது இந்த இளநீர். இயற்கையாகவே நம்ம இந்த உணவை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள பாடி ஹீட் எல்லாம் டக்குன்னு ரெடியூஸ் பண்ணக்கூடியது இந்த இளநீர். இதை பெர்ஃபெக்ட் நேச்சுரல் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அதிக அளவில் பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் இது எல்லாமே இருக்குது. பாடியை எப்பவுமே நம்மளை கூலாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். முக்கியமாக லிவர் டாக்ஸ்ட் பண்ணக்கூடியது, கல்லீரல், கிட்னி இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது இந்த இளநீர். முக்கியமாக இதை கன்சீவாக இருக்கக்கூடிய விமென்ஸ், குழந்தைகள், ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இளநீரை எடுத்துக்கிறலாம். இது எல்லாருக்குமே சேஃப் அண்ட் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். 10வதாக இருக்கக்கூடிய பழம் என்னென்னா எலுமிச்சை பழம். இதில் விட்டமின் சி வந்து ரிச்சாக இருக்குது. இது வந்து ஆல்கலைன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய உடலில் pH லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பழம் எலுமிச்சை பழம். ஃபேட்டை பர்ன் பண்ணக்கூடியது இந்த எலுமிச்சை பழம். டீடாக்ஸ் ஆகும் இது உதவி பண்ணும். லிவரை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பழம். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எலுமிச்சம்பழத்தை சுடு தண்ணியில் அப்படியே புழிஞ்சு விட்டு தேன் கலந்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா, அதாவது வாரத்துக்கு 5 நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடலில் மிராக்கிளான மாற்றங்களை தரக்கூடியது இந்த எலுமிச்சை பழம். அவ்வளவு நன்மைகளையும் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியையும் நம்ம உடலில் சுத்தம் பண்ணவும் செய்யும். அந்த அளவுக்கு நிறையா நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சை பழம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்யும், செரிமானத்தையும் மேம்படுத்தும், குடலை சுத்தம் செய்யும். நண்பர்களே, இப்போ தெரிஞ்சதா ஆப்பிள் இல்லாமலாலும் நம்மளால் வாழ முடியும். ஆனால் சத்து நிறைந்த பழங்களை நம்ம தினமும் எடுத்துக்கொண்டோம்னா நம்ம உடல் இயற்கையாகவே சுத்தம் செய்யப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியும்
இப்போ உங்கள் டயட்டில் இந்த 10 ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.